அனைவருக்கும் வணக்கம். நான் அருள் வடிவேல் வேணுகோபால். வருகின்ற 2026க்கான செயற்குழு தேர்தலில் தலைவர் பொறுப்பிற்கு போட்டியிடுகின்றேன். இந்த சான் பிரான்சிஸ்கோ வளைகுடா பகுதி தமிழ் மன்றம் 45 வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதில் நான் 2020ற்கான தேர்தலில் இருந்து நான் பங்கு பெற ஆரம்பித்திருந்தேன். அது இல்லாமல் 22இல் நான் பொருளாளராக நான் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்று வெகு சிறப்பாக நடத்தி கொடுத்துள்ளோம். இப்பொழுது 2025இல் துணைத் தலைவர் நிர்வாகத்தில் நான் கோவிந்த் அணியில் போட்டியிட்டு இந்த வருடம் செவனை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வருடமும் 30க்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் நாங்கள் நடத்தி தமிழ் மன்ற உறுப்பினர்களுக்கு சென்றடை நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். இது இல்லாமல் மற்ற வருடங்களில் வாலண்டியர் செய்து கொண்டிருக்கிறேன். இவ்வாறாக பொதுப்பணியில் முழுவதும் என்னை செலுத்தி நான் அர்ப்பணித்து நான் நடந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே தமிழ் மன்ற உறுப்பினர் அனைவரையும் நான் வேண்டி உங்களிடம் கேட்டுக்கொள்வது, 2026இல் நாங்கள் பல வகையான புதிய செயல் திட்டங்களை பிளான் செய்து வைத்துள்ளோம். அதில் சில தலைவராக நான் எடுத்து மக்களுக்கு விரிவாக சொல்லலாம் என்று இருக்கிறேன். பே ஏரியா தமிழ் விருதுகள். இங்குள்ள பே ஏரியாவில் பல்வேறு கதையாசிரியர்கள், கவிதை எழுதுவோர், ஓவியர்கள், நடனம், நாட்டியம் பாடுபவர்கள், பல்வேறு கலைஞர்கள் டேலண்டடாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம மன்றம் மூலமாக விருது வழங்கணுன்ட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாம் உலகம் ஃபுல்லாக வேறு ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க, பெருமையாக அவங்க வழங்கியிருப்பாங்க. அதுபோல் 45 வருட தமிழ் மன்றம் இவ்வாறு விருது கொடுத்தால் அது மிக சிறப்பாக இருக்கும் என்று எங்களுடைய நம்பிக்கை. அடுத்ததாக இங்கு பிறந்து வளர்ந்திருக்கும் மகனோ மகளோ அவர்களுக்கு தேவையான திருமண தகவல் மையம் அதை ஆட் செய்து எங்கள் வெப்சைட்டில் அதை பெற்றோர்களுக்கு உதவி செய்யுமாறு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுல்லாகவும் கிடைக்கிற மாதிரி நாங்கள் அந்த சைட்டை உருவாக்குவோம். இதன் மூலமாக அனைத்து பெற்றோர்களும் யாருக்கெல்லாம் அவங்க திருமணம் செய்யும் வயதில் இருப்பார்களோ அவர்களுக்கு உதவியாக இருக்கும். இது போக சமூக சேவை, நாம் இங்கு வேறு வேறு இடங்களில் இது விதைப்பது, நீங்கள் ஒரு எம்டிஆர் லேண்ட் பார்த்துருப்பீங்க, அங்கெல்லாம் போய் அந்த விதைகளை தூவி விடுவாங்க. இது ஒரு எஃபர்ட்டாக எடுத்து செய்யலான்ட்டு இங்கே நிறைய ஒரு அசோசியேஷன்ஸ் எல்லாம் கூட கொலாபரேட் பண்ணி உணவு வழங்குதல், யாருக்கெல்லாம் ஹோம்லெஸ் பீப்புளாக இருக்காங்க, இல்லை இப்போ ஒரு ஃபுட் பேங்க்ஸ் இருக்குது அங்கே போய் கொடுக்கலாம். இந்த மாதிரி வேறு சமூக திட்டங்கள் நம்ம செய்யலான்ட்டு இருக்கிறோம். ரத்த தானம் செய்து கொண்டிருக்கிறோம், அதுவும் கண்டினியூ பண்ணுவோம். அதுபோல் முதியோர் நலன் சார்பாக முதியோர்களை இணைத்து அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள நாங்கள் அமைத்து ஒரு ஈவெண்ட் போல செய்து அவர்கள் சொல்வார்கள். இப்போ அமெரிக்கா எப்படி அவர்கள்லாம் இவ்வளோ வருடமாக இருந்தோம், அவர்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருந்தது, அதெல்லாம் சொல்லுவாங்க இன்றைய தலைமுறையினருக்கு. அப்புறம் அது இல்லாமல் அவங்களே முதியோர்கள் எல்லாமே சேர்ந்து, சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாமே சேர்ந்து அவங்க ஒரு உரையாடல் அவங்களுக்குள்ளாரே சந்தித்து அப்பப்போ பேசிக்கிற மாதிரி ஒரு இது பண்ணலான்ட்டு வழிவகுத்தி கொடுக்கலான்ட்டு இருக்கிறோம்.